விக்கிரவாண்டி தொகுதியில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். திமுகவினர் சாராய ஆலைகளை நடத்தி வருவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்திருக்கிறார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு வரும் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. அதிமுக தேர்தலை புறக்கணித்த நிலையில் திமுக, பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சியிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விக்கிரவாண்டியில் திமுகவினருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கூறினார். பாமகவினர் சில இடங்களில் தாக்குதல் நடத்துவதாக வெளியான தகவல் குறித்த கேள்விக்கு அவர்களுக்கு தெரிந்த தொழிலை செய்வதாக விமர்சித்தார். அவர்களுக்கு யார் யாருக்கு எந்த தொழில் தெரியுமோ அந்த தொழில் தான் செய்வார்கள். ஆகையினால் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து சிந்தாமணியில் நடைபெற்ற பரப்புரை பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ஆலைகள் செய்வோம், கல்வி சாலைகள் செய்வோம் என்பதை திமுகவினர் தவறாக புரிந்து கொண்டு விட்டதாக கூறினார். கல்வி சாலைகள் செய்வோம் அப்படின்னு அவர் பாடினார். அதை திமுககாரங்க தப்பா புரிஞ்சுக்கின்னு ஆலைகள் செய்வோம்னு பாரதியார் சாராய ஆலை செய்வோம்னு சொல்லிட்டார்கள். மேடையில் இருந்தவாறு மூதாட்டி ஒருவரிடம் ராமதாஸ் அருள்வாக்கு கேட்டபோது மாம்பழம் சின்னம் வெற்றி பெறும் என கூறியதால் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். பாட்டி சொன்னதான் பலிக்கும், ஜெயிக்கும். இதேபோன்று விக்கிரவாண்டி கடை வீதியில் சி அன்புமணியை ஆதரித்து பசுமை தாயகம் அமைப்பின் நிறுவனர் சௌமியா அன்புமணியும் அவருடைய மகள் சங்கமித்ராவும் துண்டு பிரசுரம் வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கஞ்சனூரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்ப மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன் சீமான்? கார் எல்லாம் உற்பத்தி பண்ண வேணாமா? இறக்குமதி பண்றேன், சோறை ஏற்றுமதி பண்றேன். நீ காரை ஏற்றுமதி பண்ணிட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்யற வெங்காயம், நான் வெங்காயம் பருப்பை ஏற்றுமதி செஞ்சுட்டு காரை இறக்குமதி செய்யறேன்னு சொல்றேன் வெங்காயம். இவ்வளவுதான் வெங்காயம். இதனிடையே பாமகவின் தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் வைக்கப்படும் பேனர்கள் மற்றும் துண்டு பிரசுரங்களில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா படம் இடம்பெற்றிருந்தது சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பதால் ஜெயலலிதா படம் பயன்படுத்தப்படுகிறதா அல்லது அதிமுகவினரின் வாக்குகளை பெறுவதற்காகவா என வினாக்கள் எழுந்துள்ளன. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக தலைவர்களின் புகைப்படங்களை பயன்படுத்தினால்தான் வாக்கு கிடைக்கும் என்ற நிலை சில கட்சிகளுக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதிமுக தான் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறது. அப்படிப்பட்ட கட்சியினுடைய தலைவருடைய படம் இருந்தால்தான் வாக்கு விழும் என்று எதிரணியிலே நினைக்கின்றார்கள். அது எங்களுக்கு பெருமையா இருக்குது. அப்படி படம் போட்டதுனால எங்களுக்கு எங்களுடைய தலைவர் வச்சு தான் மற்றவர்கள் வாக்கு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனிடையே இடைத்தேர்தல் நடைபெறும் 10ஆம் தேதியன்று காலை 7 மணி முதல் மாலை 6:30 மணி வரை வாக்குப்பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்துவதும் அதனை அச்சு ஊடகம், மின்னணு ஊடகம் அல்லது வேறு ஏதேனும் ஊடகம் வாயிலாக வெளியிடக்கூடாது எனவும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார்.